Hi friends, welcome to Mini Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யிறதுக்கு வீட்ல வெறும் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா டேஸ்டா செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது ஆசையா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறத விட வீட்லயே நம்ம டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஆசையா சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ குக்கரை மூடி வச்சு நம்ம விசில் போட்டு குக்கரை அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வச்சு ஒரு 5 விசில் விடட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நமக்கு உருளைக்கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ உருளைக்கிழங்குலாம் வெந்து வந்த பிறகு நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம கை வச்சும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சு விட்ட பிறகு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா சேர்க்குறது கட்டாயம் இல்லை, ஆனால் கரம் மசாலா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் போடும்போது வீடியோ கிளிப்பு நமக்கு மிஸ் ஆயிருச்சு, அதனால் நீங்கள் மறந்துடாமல் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரமே போதுமானதாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சரியாக வராது. நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு விட்டு கெட்டியாக மாவு மாதிரி இருந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பசையே போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பிசைஞ்சு எடுத்த பிறகு கையில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்க நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளங்கையில் வச்சு நல்லா நீளமாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஓரங்களையும் நல்லா சரி பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், இதே போல் நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே பர்ஃபெக்டாக இருக்க பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பிசைஞ்சு வச்சுருந்தேன் எல்லா உருளைக்கிழங்குமே நான் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதே போல் 2 கிண்ணம் கொஞ்சம் அகலமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒன்றில் பிரெட் க்ரம்ஸு சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நல்லா மணல் போல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனால் சேர்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணியாகவே கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ விஸ்கு வச்சு நல்லா ஒரு முறை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் ஃபஸ்ட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல பிரெட் க்ரம்ஸ் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதம் இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம உருட்டி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையுமே நான் பிரெட் க்ரம்ஸ் வச்சு நல்லா கோட் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்க உடனே கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு சைடு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வரட்டும்.
அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பும்போது மெதுவாக கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க, உடஞ்சிடக்கூடாது. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு இதை வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கமே கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு. இதை அப்படியே மெதுவாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் வடித்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண பிறகு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.